இர்ஷாத் இஷா ரஃபீகி ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷஅனி ஹபீபிஹி இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். கண்ணியத்திற்குரிய ஃபைசி நாயகத்துடைய சஜாதா அவர்களே மற்றும் நமது ஷேக நாயகத்துடைய மிக உற்ற நண்பருமான, எல்லா நிலையிலும் உற்ற தோழருமான ஜமாலி நாயகத்துடைய தவல் புதவர்களே மற்றும் சுகுரிஷா கிப்லாவுடைய சஜாதா அவர்களே மற்றும் ஹுலஃபாக்களே, முரீதீன்களே, முரீதாத்துகளே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மை இந்த ஃபைசான ரஃபீகி நாயகத்துடைய இந்த உருசை முபாரக்கில் நம்மை ஒன்று சேர்த்து அவர்கள் ஷேகடத்திலிருந்து, ஃபைசி நாயகத்திலிருந்து, ஜமாலி நாயகத்திலிருந்து பெற்ற அந்த இன்பத்தை நமக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இறைநேசர்களுடைய சவாசம், அவர்களுடைய தொடர்பு ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது என்பதை நமக்கு முன்னால் பேசிய மகான்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை படைத்த நோக்கத்தை நமக்கு அறிவிக்க வந்தவர்கள் தான் நபிமார்கள். அந்த அடிப்படையிலே அதே நுபுவத்துடைய சேவையை செய்யக்கூடிய விலாயத்துடைய போர்வையில் நம்மை சீர்படுத்தக்கூடியவர்கள் தான் ஷேகுமார்கள், வலிமார்கள். நாம் அமல் செய்வதற்காகவோ அல்லது சவாபை தேடுவதற்காகவோ, ஜன்னத்தை நாம் அடைவதற்காகவோ நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஜன்னத் என்பது நம்முடைய அசல் இடம். அது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்தில் விடும்போது உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்கள் பீவியும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சோனத்தில் தங்க வைக்கும்போது உங்களுடைய இபாதத்துக்கு அமலுக்கு பகரமாக கொடுக்கலன்னு அல்லாஹ் சொல்லலை. அவங்களுடைய தங்குற இடம், வசிக்கிற இடம் ஜன்னத். ஒரு சருகுதலின் காரணத்தினால் அல்லாஹுடைய நாட்டம் நம்முடைய இந்த துன்யாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவங்களோட வந்த பரக்காத்தில் நாம் எல்லாம் இங்கேயே இருக்கிறோம். அவங்க ஆசைப்பட்டாங்க, அதனால் நாமெல்லாம் இங்கே இருக்கோம். ஏன்னா இதில் அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடிய இடம் என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள். அதனால் இங்கே இருந்தாங்க. அதனால் நாமளே இருக்க வச்சுட்டாங்க. திருப்பி நாம் போகிற இடம் நம் புது இடம் அல்லது, நாம் வந்த இடம். திருப்பி வந்த இடத்துக்கு போகிறது நம்முடைய அசல் மக்சதாக கொண்டு வாழ்கிறதல்ல நம்முடைய வாழ்க்கை. எந்த நோக்கத்திற்காக நாம் அனுப்பப்பட்டோமோ அந்த நோக்கத்தின் முக்கியத்தை விளங்கி அதை நிரூபித்து காட்ட வந்தவர்கள் நாம். நபிமார்கள் இந்த உம்மத்துக்கு சொன்ன செய்தி என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது எல்லா நபிமார்களையும் நாம் அனுப்பணும். ஒவ்வொரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, இதான் செய்தி. ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உம்மத்துக்கு இதைத்தான் சொன்னான். என்னுடைய கூட்டத்தார்களே, உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இலாஹ் இல்லை. அதனால் அவனுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்க, அவனை அறிய கடமைப்பட்டிருக்கிறீங்க, அவனிடத்தில் நீங்கள் முஹதாஜாக இருக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறீங்க, அவனிடத்தில் உங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டிய கடமை உங்கள் இருக்கு. இது அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலியமாக நமக்கு எத்தி வைத்ததாக குர்ஆன் சொல்லுது. இப்போ இதே சேவையை தான் நம்முடைய ஷேகுமார்கள் செஞ்சிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஷேகுமார்கள் குறிப்பாக பல ஷேகுமார்கள் இருக்கிறாங்க, அவங்களை குறை சொல்ல வரல, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அவங்களுடைய கால் தூசி கூட நம்ம ஆக மாட்டோம். இருந்தாலும் இந்த நூரியா சில்சிலாவில் குறிப்பாக ஃபைசி நாயகம், ஜமாலி நாயகம், நம்முடைய ரஃபீகி நாயகம் லா இலாஹா இல்லல்லாஹ் தான் மக்களுக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வை இலாஹாக காட்டி கொடுத்தார்கள். அதனால தான் நாம சந்தோஷமா இருக்கும். ஞாபகம் வச்சு, நமக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் முன்னாடி பேசின குலஃபாக்கள் பேசினாங்க, இந்த தரீகத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன், இப்படி வந்த பிறகு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு சொன்னாங்க. அப்போ ஷேகை கொண்டு என்ன மாற்றம் ஏற்படுது? உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்,
உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி, ஒரு தட்டலிவு இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கொடுத்த அந்த உலூஹியத்துடைய பாடம் தான். நீ எப்போ அல்லாஹ்வை ஈமான் கொண்டியோ, அல்லாஹ்வை இலாஹாக ஏற்றுக்கொண்டியோ, உன் கல்புல அல்லாஹ் கவலை எடுத்துடுறான். ஏன் நான் இலாஹ நீ ஒத்துக்கிட்டல்ல, அது போதும் எனக்கு. அதனால தாங்க அல்லாஹுடைய அடியார்களாகி நமக்கு சட்டத்திட்டங்களையோ சரி அல்லது அமல்களையோ அல்லாஹ் பிற்படுத்தி கொடுத்தான், நாம தப்பா விளங்கிடுவோங்கிறதுக்காக தான். எடுத்த உடனே நபியை 5 வக்கத்தை அவங்களை தொழுவ சொல்லுங்க, நோன்பு வைக்க சொல்லுங்க, ஜக்காத்து கொடுக்க சொல்லுங்க, ஹஜ்ஜி செய்ய சொல்லுங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு நபி வர வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது ஒரு கைபி ஆவாஸ் ஒரு சவுண்ட் இருந்தால் போதும், இல்லை யாருக்கா ஒரு சொஹப்பு கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்ல கடைசி வரை கியாமத் வரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு ஒவ்வொருத்தரையும் நபிமார்கள் வந்து அவர்கள் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ உலூஹியத்தை அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்ற உணர்வை கல்புல புகுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அது அக்கல் ஏற்றுக்காது, அதனால தான் தொல்லை கொடுத்தாங்க. மற்றபடி 5 வக்கத்து தொழுகிறதை எல்லாரும் எதிர்க்கலாம் இல்லை. தவாஃப் செய்கிறத எதுக்கலை யாரும், தர்மங்கள் செய்கிறத யாரும் எதுக்கலை, பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாருன்னு யாரும் கோச்சிக்கல. நல்ல விஷயம் தான்.